NEET Physics Tamil Motion in Straight Line 10th June 2020 presented by NEET Physics Tamil. One-dimensional motion is motion along a straight line. Example for one-dimensional motion. In a room, motion along the bottom line joining a wall and the floor. That is motion in a straight line. 2D motion is motion in a plane, that is in a room, motion along the entire wall area. 3D motion is motion in space, three-dimensional space, that is movement anywhere between the four walls, roof and the floor, that is 3D motion. Motion in a straight line or one dimension, that is ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது நம்ம ஒன் டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸையோ ஒய் ஆக்சிஸையோ சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இன்க்ளைண்டா போனாலும் நாம எக்ஸ் ஆக்சிஸ அந்த டைரக்ஷன்ல வைக்கிற போது இட் வில் பிகம் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அவைகளின் வெலாசிட்டி விஏ அண்ட் விபி. ஏயினுடைய வெலாசிட்டியை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா then relative velocity of A with respect to B will be VA minus VB, that is A minus B, velocity of A minus B. In the particular case la velocity A 30 km per hour, B oda velocity 35 km per hour, minus 35 km per hour, that is opposite direction nala minus 35. So relative velocity of A with respect to B is 30, that is A's velocity minus 35 B's velocity. Therefore 30 minus 35 equal to 65 km per hour, and this will be towards right. Then relative velocity of B with respect to A is VB minus VA equal to B minus A, and for this particular case minus 35 minus 30 equal to minus 65, and this will be towards left. So relative velocity of ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறபோது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு sum of the velocities with positive sign, அடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதே மேக்னிடியூட் sum of objects ஓட velocity with negative sign, அவ்வளோதான். ஸோ ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ளஸ் 65, பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி மைனஸ் 65. மேக்னிடியூட்ல ரெண்டுமே சேம் தான். ஏவுக்கும் 65 kmph, பியோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் ஹேவிங் மேக்னிடியூட் 65 kmph. ஒன்லி சைன் சேஞ்சஸ். ஏவுக்கு ப்ளஸ் 65னா பிக்கு மைனஸ் 65. Motion in a straight line. Select the statements about one-dimensional motion which are true. First, in one-dimensional motion, negative acceleration cannot increase the speed. 2. The magnitude of instantaneous velocity and instantaneous speed will be equal. First case, one-dimensional motion la negative acceleration, அதாவது அக்சலரேஷன் வித் மைனஸ் வேல்யூ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் அளவில் மேக்னிடியூட்ல சேமா இருக்கும். மூணாவது, ஆவரேஜ் ஸ்பீடோட மேக்னிடியூடும் ஆவரேஜ் வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? 4. ஒரு பார்ட்டிக்கிளுக்கு 0 ஸ்பீடு இருக்கு, அதுக்கு நான் 0 அக்சலரேஷன் இருக்கலாம். இது ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுவோம். ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல நெகட்டிவ் அக்சலரேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபால்ஸ். ஸ்பீடுங்கிறது நாட் வெலாசிட்டி, தட் இஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ஹை நெகட்டிவ் வெலாசிட்டி இருந்தாலும் ஹை பாசிட்டிவ் வெலாசிட்டி இருந்தாலும் மேக்னிடியூட்ல அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலாக நெகட்டிவ் அக்சலரேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால
cannot increaseங்கிறது false. For a falling object g which is negative increases the speed and velocity also increases in this case if the downward direction is taken as positive and increasing. Falling object க்கு வந்து g that is acceleration due to gravity that is negative இது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் எப்பன்னா டவுன்வார்டு டைரக்ஷனை வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால் எடுத்துக்கிட்டோம்னா தென் வெலாசிட்டி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஹவவர் இப்போ அப்வார்டு டைரக்ஷன் இஸ் டேக்கன் எஸ் இன்க்ரீசிங் ஒய் கோஆர்டினேட் தென் வெலாசிட்டி டிக்ரீசஸ். நம்ம நார்மலாக XY கோஆர்டினேட் சிஸ்டத்தில் இருக்கிற ஒய் ஆக்சிஸை ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் டைரக்ஷனாக எடுத்துக்கிட்டோம்னா தென் வெலாசிட்டி வில் டிக்ரீஸ். வெலாசிட்டி வில் பி நெகட்டிவ் இப் ஒய் ஆக்சிஸ் of Cartesian coordinate system is taken as the direction of motion. Cartesian coordinate systemத்தில் இருக்கிற y axis that is upward increasing y axis direction of motion எடுத்துக்கிட்டா velocity will be negative. Then speed வந்து irrespective of sign of acceleration will always increase. Negative acceleration speed increase பண்ணும் that is magnitude. Then பாசிட்டிவ் அக்சலரேஷன் ஷூர்லி மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும். பட் எகைன் திஸ் இஸ் ஏ ரிலேட்டிவ் கான்செப்ட். ஸ்பீடு வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற போது நெகட்டிவ் அக்சலரேஷன் கொடுத்து ஸ்பீடை குறைச்சோம்னா அந்த மேக்னிடியூடு வில் ரெடியூஸ். ஸோ இதுக்கு அக்சலரேஷன் நெகட்டிவாக இருந்தாலும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அண்டு வெலாசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் இன் திஸ் கேஸ் if the downward direction is taken as positive and increasing. இதில் வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் எப்பன்னா நம்ம டவுன்வார்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் டைரக்ஷனாக எடுத்துக்கிட்டோம்னா. இதே நம்ம அப்வார்ட் டைரக்ஷனை தட் இஸ் நம்ம நார்மல் XY கிராஃபில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸை டைரக்ஷன் ஆஃப் மோஷனாக எடுத்துக்கிட்டா ஆப்போசிட்டில் வந்து இது ஃபால் ஆகிறதுனால வெலாசிட்டி வில் டிக்ரீஸ். பட் வாட் எவர் பி தி கேஸ் speed will increase. Again இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலைஸ் பண்ணி ஒன் டைமென்ஷனல் மோஷனில் நெகட்டிவ் அக்சலரேஷன் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் த ஸ்பீட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் டைரக்ஷனில் சே எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு இருக்கிற போது அக்சலரேஷன் நெகட்டிவ் கொடுத்தோம்னா அதோட ஸ்பீடு வில் பி ரெடியூஸ்டு. தேர்ஃபார் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். வி கேனாட் சே லைக் தென் ஒன் டைமென்ஷனல் மோஷன் நெகட்டிவ் அக்சலரேஷன் can always increase the speed னு சொல்ல முடியாது. Then statement 2, magnitude of instantaneous velocity and instantaneous speed will be equal. True. அதாவது instantaneous velocityங்கிறது just a minute fraction of a second, maybe 1/100th of a second or 1,000th of a second, even smaller than that. அந்த வெரி வெரி ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ டைமில் என்ன ஸ்பீடு என்ன வெலாசிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டும் மேக்னிடியூடில் ஈக்குவலாக இருக்கும் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஒன்லி. இது வந்து ட்ரூ. ஹவு திஸ் வில் சி இன் நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட், மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி சேம். இது ஃபால்ஸ். மூவிங் ஆப்ஜெக்ட் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு போச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும் பிகாஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபார்வேர்டு போகுது, கொஞ்சம் ரிவர்ஸ் வருதுன்னா நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெடியூஸ் ஆயிடுது. பட் பாத் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தேர்ஃபார் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி லெஸ் தேன் த பாத் லென்த் அண்ட் ஹென்ஸ் வெலாசிட்டி வில் பி less than the speed. So average speed will be more than average velocity. However, if both move in the same direction, then the statement is true. இருந்த போதிலும் இந்த ஆப்ஜெக்ட் ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டு இருந்தா தென் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல போற போது பாத் லென்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே சேம் தான். Then statement 4, a particle with zero speed may have non-zero acceleration. True. For example, ஒரு projectile upward throw பண்ணியாச்சு, அது ஒரு மேக்ஸிமம் ஹைட் போனதும்
அதே டைரக்ஷனில் ரிவர்ஸ் வரும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் அதோட வெலாசிட்டி ஸ்பீடு 0, பட் அக்சலரேஷன் தட் இஸ் g இஸ் non-zero equal to minus 9.8 meter per second square. Again, coming to statement 2, the magnitude of instantaneous velocity and instantaneous speed will be equal. True. எப்படின்னா, for very very short time duration, instantaneous velocity and instantaneous speed will be in the same direction and hence they are equal in direction and magnitude. So இது வந்து always true. Whereas ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கிற போது மட்டும்தான் ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் ஒன் டைமென்ஷனல் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ளைண்டாக இருந்தாலும் அதை ஒன் டைமென்ஷனல் மோஷன்னு சொல்லலாம். எப்படின்னா, நாம் இதை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் லைனை எக்ஸ் ஆக்சிஸ்க்கோ ஒய் ஆக்சிஸ்க்கோ கொண்டு வந்துடலாம். தென் இட் வில் பிகம் ஒன் டைமென்ஷனல் மோஷன். If the motion of an object is along a straight line and in the same direction, the magnitude of displacement is equal to the total path length. So object always moving in the same direction in a straight line, either forward or backward. Then displacement path length magnitude equal இருக்கும். In that case, magnitude of average velocity is equal to the average speed. This is not always the case. That is, ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகாமல் ஃபார்வர்டு பேக்வேர்டுன்னு மாறி மாறி மூவ் ஆச்சுன்னா this will not be true. Position time graphs are shown for a particle. Identify the graphs with acceleration positive, negative and 0. So இது வந்து NCERT புக்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ இதில் position versus time. So the position one dimension motionல first decrease ஆகுது, then increase ஆகுது. Then இந்த கர்வ்ல position வந்து increase ஆகுது, then decrease ஆகுது. இங்க position keeps on increasing, இங்க position decreasing. So that means here motion is reverse. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸை வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டான், இதில் ரிவர்ஸ் ஆகுது பட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இதில் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஸோ தட் எக்ஸ் வேல்யூ வில் கீப் ஆன் இன்க்ரீஸிங். லெட் அஸ் கம் டு தி ஃபர்ஸ்ட் கேஸ். இதில் வந்து பொசிஷன் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகி தென் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ சே அட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருந்தால் தென் கொஞ்சமாக ரிவர்ஸில் போகுது, தென் ஃபார்வேர்டு போகுது. இந்த மாதிரி இருக்கிற போது இந்த கர்வ் கிடைக்குது. ஸோ இந்த கேஸில் அக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். தட் இஸ் அப்வர்டு கப். ஸோ திஸ் கேன் ஹோல்டு சே சம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து பாசிட்டிவ் அக்சலரேஷன். இது வந்து போரிங் டைப். ஸோ இதில் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு position along x-axis வந்து keep on increasing slowly, then again decreasing by backward motion. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது acceleration நெகட்டிவ். இதில் acceleration 0 ஏன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இதுலேயும் acceleration 0 again due to uniform velocity. ஸோ இந்த பொசிஷன் வெர்சஸ் டைம் கிராஃபில் acceleration பாசிட்டிவ், இதில் நெகட்டிவ், இதில் 0, இதுலேயும் 0. இதில் எதனால் 0ன்னு சொல்கிறோம்? இங்கே dx by dt வந்து கான்ஸ்டாண்ட். எந்த பாயிண்டில் நீங்கள் டிஃபரன்ஷியல் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் கான்ஸ்டாண்டாக இருக்கும். அதை ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணுற போது அக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் டபுள் டெரிவேட்டிவ் வில் பி 0. இதுலேயும் அதே தான். வேறஸ் இன் திஸ் கேஸ் ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். தேர்ஃபோர் அக்சலரேஷன் A is பாசிட்டிவ். இந்த கேஸில் அக்சலரேஷன் A is நெகட்டிவ். Question taken from NCERT 11th physics book. So இதில் position and time graphs are given. இதில் எது வேலிட்னு ஃபார் ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு எது வந்து வேலிட் பொசிஷன் டைம் கிராஃப்னு
சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஃபில் யூ ட்ரா ஒன் ஸ்ட்ரெயிட் லைன், தென் அட் ஒன் பர்டிகுலர் டைம் ரெண்டு பொசிஷனை காட்டுது. தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஸோ இது வேலிட் கிராஃப் கிடையாது. எகைன் இதுலேயும் அதே தான். இதில் வந்து வெலாசிட்டி வெர்சஸ் டைம், எகைன் ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டு வெலாசிட்டி காட்டுது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் இன் ஒன் டைமென்ஷனல் மோஷன். தென் இதில் ஸ்பீடு வெர்சஸ் டைம் காமிச்சிருக்காங்க. இது வந்து வேலிட் கிராஃப் கிடையாது. ஏன்னா ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் since it is magnitude only. ஸோ நெகட்டிவ்னு காமிச்சதுனால இந்த கிராஃபும் வேலிட் கிடையாது. டோட்டல் பாத் லென்த் வெர்சஸ் டைம், இந்த கிராஃபில் வித் டைம் பாத் லென்த் இன்க்ரீஸ் ஆகி தென் டிக்ரீஸ் ஆகுது, எகைன் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் நாட் வேலிட். ஏன்னா பாத் லென்த் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் வித் டைம். ஸோ எக்ஸாம்பிள் 3.4 ஃப்ரம் NCERT புக். ஒரு பால் வந்து thrown vertically upwards with a speed of 20 meter per second from the top of a multi-story building. ஒரு பில்டிங் மேலே இருந்து ஒரு பாலை அப்வார்டு 20 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கோட ஹைட்டு தரையில இருந்து 25 மீட்டர் இருக்குது. இப்போ இந்த பால் வந்து பில்டிங் டாப்ல இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு மேலே போகும், அதுக்கப்புறம் how long will it be before the ball hits the ground, அதுக்கப்புறம் அது த்ரோ பண்ண ஒருபாடு பில்டிங்கை தாண்டி தரையில் விழற போது அதுக்கு தரையை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். தட் இஸ் த்ரோ பண்ணதுலேருந்து தரையை ரீச் பண்ண வரைக்கும் ஆகிற டைம். ஸோ இன் வெர்டிக்கல் மோஷன் எய்தர் அப்வார்ட் ஆர் டவுன்வார்ட், அக்ஸலரேஷன் இஸ் டியூ டு g only, which is always downwards. The ball goes up and reaches a maximum height and then it returns. ஸோ பால் இங்கேருந்து த்ரோ பண்ணால் அப்வார்டு போயிட்டு மேக்ஸிமம் ஹைட் போனதும் டவுன்வார்ட் வந்துடும். இனிஷியல் வெலாசிட்டி u 20 மீட்டர் பர் செகண்ட், அக்ஸலரேஷன் தெரியும் -10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வென் த மேக்ஸிமம் ஹைட் அப்வார்ட் ரீச்டு, வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல 0. தேர்ஃபார் இந்த மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபார்முலா v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, வேர் s இஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். v ஃபைனல் வெலாசிட்டி 0 ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 20 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு a வந்து -10 இன்ட்டு s. தேர்ஃபார் 400 ஈக்குவல் டு 20s ஆர் s ஈக்குவல் டு 20 மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 20 மீட்டர். இதுக்கு ஆகிற டைம் கால்குலேட் பண்ணலாம். s ஈக்குவல் டு ut பிளஸ் ½ at ஸ்கொயர். ஸோ s தெரிஞ்சிருச்சு, u தெரியும் 20, a தெரியும் -10, எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா t ஈக்குவல் டு 2 seconds. தென் இந்த பால் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே வர்ற வரைக்கும் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜஸ்ட் 25 மீட்டர். தென் எகைன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா s ஈக்குவல் டு ut பிளஸ் ½ at ஸ்கொயர். 25 s ஓட வேல்யூ ஃப்ரம் திஸ் டு திஸ் பாயிண்ட். 25 ஈக்குவல் டு 20t பிளஸ் ½ இன்ட்டு -10 இன்ட்டு t ஸ்கொயர். 25 ஈக்குவல் டு 20t minus 5t ஸ்கொயர். 5t ஸ்கொயர் minus 20t plus 25 ஈக்குவல் டு 0. 5ஆல் டிவைட் பண்ணால் t ஸ்கொயர் minus 4t plus 5 ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 5 seconds. ஸோ இங்கேருந்து த்ரோ பண்ணால் அப்வார்ட் தரையில் ரீச் ஆகிற வரைக்கும் 5 seconds தேவைப்படும். இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆன பிற்பாடு தரையை ரீச் பண்ணுது. தரையை ரீச் பண்ணுற போது அதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. முன்னாடியே பார்த்தோம், இங்கிருந்து அப்வார்டு த்ரோ பண்ணதும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண 2 seconds தேவைப்படுது. இங்கேருந்து அப்வார்டு வீசினதும் த்ரோ பண்ணதும் அப்வார்டு போயிட்டு டவுன்வார்டு அப் டு கிரவுண்டு வர்ற வரைக்கும் 5 செகண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். தேர்ஃபார் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து தரையை ரீச் பண்ண 3 seconds ஆகுது. Again we can use the formula. So free fall time needed வந்து square root of 2h by g. இந்த ஃபார்முலா ஒன்றும் புதிய ஃபார்முலா கிடையாது. s equal to ut plus ½ at ஸ்கொயர்லேருந்து இதை போடலாம். அதில் எஸ்ஸுக்கு பதிலாக h, a தெரியும், தட் இஸ் g.
u வந்து இனிஷியல் வெலாசிட்டி நாம இந்த இடத்துல ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டதுனால அது 0. அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h பை g ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 45. இப்போ இந்த மேக்சிமம் ஹெயிட்ல இருந்து கிரவுண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 45. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 45 பை 10 ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 செகண்ட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3 செகண்ட்ஸ், டோட்டல் 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த பால் அப்வார்டு த்ரோ பண்ணுற போது ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸிமம் பொசிஷன் போயிட்டு தென் டவுன்வார்டு வருது. இட் கோஸ் டவுன் டில் த கிரவுண்ட். ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஹியர் டு ஹியர், தட் இஸ் த building height only. So net displacement 25 meter. Since it is downward, minus 25, minus sign is very important. Now displacement related to initial velocity and acceleration by this formula, s equal to ut plus half at square. S க்கு minus 25, then u upward throw பண்ணதுனால u is positive 20 into t plus half into minus 10 t square. A வந்து minus 10. A is nothing but acceleration due to gravity which is taken as minus 10 for easy calculation. Then minus 25 equal to 20t minus 5t square. இதை throughout minus 5 ஆல divide பண்ணா t square minus 4t minus 5 equal to 0 னு வரும். t minus 5 into t plus 1 equal to 0. t equal to 5. t equal to minus 1 வந்து invalid. பாலை த்ரோ பண்ணனதுல இருந்து டைம் எடுத்துக்கிறதால t equal to minus 1 வந்து invalid. பாலை த்ரோ பண்ண பாயிண்ட்ல இருந்து duration is increasing only. So t equal to 5. That is time of travel வந்து increasing till the final position is reached. So இங்க வந்து positive y direction வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எடுத்தோம். அதனால டவுன்வார்டு மூவ்மெண்ட் வந்து நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம், அப்வார்டு மூவ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறோம். நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன்வார்டு இருக்கிறதால s ஈக்குவல் டு minus 25னு மைனஸ் சைன் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் வெக்டார் குவான்டிட்டி வித் சைன். நவ் இந்த கிரவுண்ட் அது ரீச் பண்றதுக்கு டைம் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்துட்டோம், 5 செகண்ட்ஸ். கிரவுண்டை ரீச் பண்ற போது அந்த பாலோட வெலாசிட்டி என்ன இருக்கும், v ஈக்குவல் டு u பிளஸ் at. v ஈக்குவல் டு u வந்து 20 மைனஸ் 10 into 5 t5, a வந்து மைனஸ் 10. இதுல இருந்து v கால்குலேட் பண்ணா மைனஸ் 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த இடம் ரீச் பண்ற போது அதோட வெலாசிட்டி மைனஸ் 30 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இதை இன்னொரு மெத்தட்லையும் கால்குலேட் பண்ணலாம். பால் அப்வார்டு த்ரோ பண்ணதும் இட் இஸ் ரீச்சிங் எ மேக்சிமம் ஹெயிட். அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி 0 ஆயிட்டு டவுன்வார்டு வருது. ஸோ இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, u ஈக்குவல் டு 0. இங்க இருந்து டவுன்வார்டு வருது. ஸோ இங்க இருந்து டவுன்வார்டு வர்ற போது நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 45 மீட்டர் அண்ட் சைன் இஸ் மைனஸ் டவுன்வார்டுங்கிறதுனால. தென் v தெரியாது, u வந்து 0 அட் தி மேக்ஸிமம் ஹைட். ஸோ a வந்து மைனஸ் 10, ஏன்னா இட் இஸ் கரஸ்பாண்டிங் டு g வேல்யூ. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் வந்து 0 ஈக்குவல் டு 2 இன்டூ மைனஸ் 10 இன்டூ டவுன்வார்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் minus 45. So இந்த ஈக்குவேஷனும் வெக்டார் ஈக்குவேஷன் தான். v, u both are vector quantities. a is vector quantity, s is vector quantity. Therefore v square is equal to 900, v equal to plus or minus 30 meter per second. But v downwardங்கிறதுனால நம்ம மைனஸ் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். We get the same value for velocity when the ball reaches the ground. Thanks for watching. Please subscribe to get more videos in the examination point of view.